பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 35:18. மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை துதிப்பதிலே எவ்வளவேனும் நாம் வெட்கப்படக்கூடாது. இன்றைக்கு சபைகளிலே பார்க்கிற பொழுது, எல்லா சபைகளும் அல்ல, சில சபைகள், அந்த சில சபைகளுடைய ஆராதனையினுடைய முறைமைகளை பார்க்கிற பொழுது, அந்த ஆராதனை ஸ்தல போதகரும் அந்த ஆராதனைக்குள் கடந்து வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆராதனை முறைமைகளும் அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இன்றைய தினத்தில் ஒரு ஆங்கில ஆராதனை, துதி ஆராதனை வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். அதிலே அந்த மக்களுடைய ஆர்ப்பரிப்பும் அந்த தேவனுடைய பிரசன்னமும் அங்கே சமமாக அங்கே கிரியை செய்கிறதை, சமமாக நிரப்பி இருக்கிறதை நான் உணர்ந்தேன். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்காகவும் அவைகளை நாம் நினைத்து எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலேயே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். சிலர் சத்தத்தை உயர்த்தினால் சிலருடைய முகங்கள் சுளிக்கும். அப்படின்னு சொன்னா, என்ன இப்படி கத்துறாங்க, என்ன ஏன் இப்படி அன்பிகேவியரா செயல்படுறாங்க அப்படின்ட்டுன்னு ஒரு முக சுளிப்புகள் உண்டாகும். ஆனா தாவீதை குறித்து பார்க்கிற பொழுது, அவன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவன் நடனமாடுகிறானான். அப்படி நடனமாடி தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை, ஏன் அவனுடைய மனைவி மீகாள் கூட அதை பார்த்து முகம் சுளித்தாள். நீ இவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தும் உன்னுடைய நிலையை நீ உணராமல் இப்படி செய்கிறாயே என்று சொல்லி அவனை குறித்ததான ஒரு சலனம் அவளுக்குள் காணப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல தாவீதினுடைய காரியங்கள் மனுஷர் பார்க்கிறார்களோ இல்லையோ, தேவன் என் துதியில் அவர் பிரியப்படுகிறார், என் துதியை அவர் அங்கீகரிக்கிறார். அதனால்தான் இங்கே அவன் சொல்லியிருக்கிற காரியம், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன், மகா சபையிலே உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பது ஆகாது என்று கண்டால் என்று ஒரு பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அது எவ்வளவு முக்கியமான காரியம். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பார்த்தால் கூட 1000 நாவுகள் போதாதாம், 1000 நாளும் போதாதாம். அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய படுக்கையிலிருந்து நாம் எழும்பி நம்முடைய காரியங்களை செயல்படுத்துகிற வரையிலும் அவர் நமக்கு செய்த உதவிகளை, நன்மைகளை, பாதுகாப்பை நினைத்து 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 அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஒருவேளை துதிப்பதற்கு நீ மௌனமாயிருந்தால் உன்னுடைய காரியம் எப்படி ஜெயமாக மாறும்? கர்த்தரை துதிப்பதற்கு நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய வாழ்விலே எப்படி நீ வெற்றியை காண முடியும்? இந்த நாளிலே இந்த கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். தேவ சபையிலே ஆர்ப்பரிப்பும், தேவ சபையிலே தேவனுடைய மகிமையை உணரக்கூடிய, அந்த பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு நபர்களாய் நாம் காணப்பட வேண்டுமே ஒழிய, அந்த இடத்திலே நாம் மௌனமாக, அமைதலாக நாம் காணப்படக்கூடாது. மகாராஜா நம் முன்னாடி, நம் முன்னே அவர் கடந்து வந்திருக்கிறார். மகாராஜா வருகிற பொழுது எக்காலங்கள் ஊதப்படும், ஆர்ப்பரிப்புகள் அங்கே காணப்படும். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எந்த சபைக்கு செல்கிறவர்களாக இருந்தாலும் உட்கார கடவும், எழுந்திருக்க கடவும், அப்படி என்ற நிலை அல்ல. தேவனை ஆராதிப்பதிலே, தேவனை துதிப்பதிலே எவ்வளவேனும் வெட்கப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் துதியில் அவர் பிரியமாய் இருக்கிறார். செபிப்போம். நல்ல தகப்பனே, தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்றபடி இந்த நாளிலே நாங்களும் மகா சபையிலே உம்மை நாங்கள் துதித்து, உம்முடைய ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை புகழ எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். ஒருவேளை நாங்கள் அப்படி துதியாமலும் புகழாமலும் இருந்திருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னியும். நாங்கள் வெட்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், உம்முடைய நாமத்தின் நிமித்தம்
ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறபடினாலே எங்களை எந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிப்பதில் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு நீர் தந்து வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.